உண்மையிலே நாம இப்போ தெலங்கானாவில் இருக்கோம். இந்த வீடியோல கோலா தெலங்கானாவில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே போய் சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் மஸ்ஜித். ஸோ இது வந்து தெலங்கானாவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பள்ளிவாசல். ஓகே, இன்னைக்கு தேதி வந்து 20 மாலை 4:45 நம்மளுடைய பயணம் தொடங்குது. இப்போ நம்ம வந்து அந்த கிறிஸ்டல் மஸ்ஜித்துக்கு முன்னாடி ஆர்ச்சிக்கிட்ட நிற்கிறோம். இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஓகே, நம்ம உள்ளக்க நடந்து வந்தோம். இங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளி இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ஃபேர் எடுத்து அப்படியே வந்து அந்த ஆறில் போய் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அதுக்கு உண்டான இடம் ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே நிறைய கார் பார்க்கிங் இருக்குது. பஸ் வந்தால் கூட இங்கே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு பள்ளிவாசல் மாதிரி இருக்குது. பள்ளிவாசலா இல்லை கல்யாண மண்டபமானு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு கல்யாண மண்டபம். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தேவான் இருக்குது. ஸோ இங்கே வர்ற வழியில் எல்லா இடத்துலையுமே கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து படகு சவாரி பண்ணலாம். இந்த பாருங்கள், இந்த போட்டு இருக்கு இல்லையா, இந்த போட்லேயே போயிட்டு அப்படியே வந்து இந்த ஆறை வந்து ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஸோ இதான் வந்து தெலங்கானாவுடைய ஆறு. இந்த ஆறு அப்படியே போய் கடலில் போய் கலந்துரும். ஸோ கடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது. அப்படியே போனோம்னா கடல். இதான் வந்து கிறிஸ்டல் மஸ்ஜித் நம்ம பார்க்குறோம்ல. நான் பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதான் வந்து கிறிஸ்டல் மஸ்ஜித். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதான் வந்து இந்த லொக்கேஷனுடைய அப்படியே மேப்பு வரைபடம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் வந்து ஏகப்பட்ட பள்ளிவாசல் இருக்குங்க இங்கே. அதே போல் உலக நாடுகளுடைய பல அடையாளங்களும் இங்கே இருக்குது. இந்த இடத்த மட்டுமே நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அந்தளவுக்கு பெரிய இடம். ஜூன் 7 மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 8 இடம் இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு. இது எல்லாமே ஜூன் பியில் 23 இடங்கள் இருக்குது. ஓகே, நாம் இப்போ வந்து மெயினாக வந்து இந்த கிறிஸ்டல் பள்ளியை தான் பார்க்க வந்தோம். ஆனால் இதை நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ பெரிய இடமா இருக்குது. நம்ம வந்து மஸ்ஜித் கிறிஸ்டல் கிட்ட வந்தாச்சு. வாங்க போய் பார்ப்போம். ஆஹா, அழகாக வந்து அந்த தாஜ்மஹால் வடிவிலே வந்து முன்னாடி தண்ணிலாம் விட்டு நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஆஹா, பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். வாவ், பாருங்கள், கிட்டக்கு வந்து பார்க்குறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஆஹா, அருமையாக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, ஸோ உள்ளுக்குள்ளே பாருங்கள். உள்ளுக்குள்ளே வந்து சாதாரணமாக தான் இருக்குது. ஆனால் எல்லாம் கண்ணாடி. ஸோ ஃபுல்லாக வந்து கண்ணாடியிலே செஞ்சதுனால இது கிறிஸ்டல் பள்ளி. ஃபுல்லாக மேலே கவர் ஃபுல்லாமே கண்ணாடியில் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த கண்ணாடியிலே மூடப்பட்டதுனால இது வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கு. நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்குறாங்க. இந்த பாருங்கள், குழந்தைகளோட நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ நம்ம பள்ளியோடைய பின்புறமாக வந்தாச்சு. அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறு தெரியுது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஆப்போசிட்டில், இது வந்து ஒரு கிராமம். இது வந்து ஒரு மீனவ கிராமம். நல்லா இருக்கு பாருங்கள், நல்லா பெரிய ஒரு ஆறாக இருக்குது. ஓகே நம்பியிலே, மஸ்ஜித் கிறிஸ்டல் வந்து சுற்றி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இன்னொரு இடத்த போய் சுற்றி பார்க்கலாம். ரூமுக்கு போயிட்டு டிஷர்ட்டை போட்டு வந்துடுவோமா. இது சட்டை ஒரு மாதிரியாக இருக்குது. வாங்க, டிஷர்ட்டை போட்டு அப்புறம் அடுத்து இன்னொரு பாலம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே, இப்போ தெலங்கானாவில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இடம் தெலங்கானா டிராவ் பிரிட்ஜ். ஸோ இது வந்து ஒரு பாலம். இந்த பாலத்துக்கு மேலே உள்ள அந்த கோபுரத்தில் நம்ம மேலே ஏறி போக போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நதியும் கடலும் கலக்கிற ஒரு இடம் இது. ஸோ இந்த நதி அப்படியே போயிட்டு இந்த சைடு போனோம் அப்படின்னா அந்த பாலத்துக்கு அங்கிட்டு கடல். நம்ம இந்த பாலத்துக்கு மேலே இருக்கிற இந்த கோபுரத்தில் மேலே போய் இங்கேருந்து நம்ம பார்க்க போகிறோம், வியூ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, வாங்க போகலாம். ஓகே, நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா கார் இது வரைக்கும் வரலாம். கார் இங்கே வந்து உங்களை ட்ராப் பண்ணிட்டு போயிடும். நீங்கள் கிராப்பில் வந்தாலும் சரி, சொந்த கார் வந்தாலும் சரி. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வர்றீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிடலாம். உங்கள் ஃபேமிலியை ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து இங்கே போய் கீழே வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரலாம். இங்கே ரொம்ப நேரமாக நிற்க முடியாது. ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். அதே போல் கிராப்பில் வந்தாலும் இங்கே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ இது உள்ளுக்குள்ளே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். berapa setoran? Untuk seorang 15 ringgit. 15. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 15 வெள்ளி மக்களே. berapa jam atas boleh tengok? Tak ada limit. Dari Dia sampai pukul 7 hari sampai pukul 7. ஓகே, டைமிங் அன்லிமிட்டடா? Pakai dulu sebenarnya. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஷூ கவர். நீங்கள் வந்து உங்களுடைய ஷூவை வந்து கவர் பண்ணிட்டு மேலே போகணும். அதுக்காக கரெக்டாக மாட்டிகிட்டு போங்க. இது நம்ம வந்து நல்லா சுத்தமாக இருக்கிறதுக்காக இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, வாங்க போகலாம். ஓகே நம்பிலே, வாங்க மேலே போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாபி, அப்புறம் செகண்ட் இருக்குது, அப்புறம் தேர்டு இருக்குது. தேர்டு வந்து கேலரி, செகண்ட் வந்து அராஸ் சர்வீஸ்ன்னு இருக்குது. செகண்ட் போவோம். இந்த பாலம் வெளியிலேருந்து நைட்டில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஓகே, வாங்க போவோம். ஓ மை காட், மேலே வந்தாச்சுங்க. இது பாருங்க எவ்வளோ உயரம். நம்ம மேலே வந்தது இங்கேருந்து நம்ம கீழே இங்கேருந்து தான் பேசிட்டு வந்தோம். பாருங்கள் எவ்வளோ இடத்துல இருக்குன்னு. ஓகே, இங்கே வந்து டண்டாஸ் டாய்லெட்லாம் இருக்குது.
ஓ, இந்த வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது. அடாடாடா, அருமை. ஸோ நம்ம இது மேலே போய் பார்ப்போம். இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது, வாங்க. ஸோ மேலே வந்தீங்கன்னா இந்த விஆர் டிவி இருக்குது, இது நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் 360 கேமராலாம் இருக்குது, நீங்கள் நின்று அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். அதே போல் கடைகளும் இருக்குது. நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் வந்து தேன் கடை வச்சுருக்காங்க. எப்படி தெரியுது பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து ஒத்த பாலத்தில் நிற்கிறோம். இதே போல் ஆப்போசிட்டில் அங்கிட்டு ஒரு பாலம் இருக்குது. ஓ சூப்பர், ஓ மை காட், சூப்பராக இருக்குங்க. வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதில் லெஃப்ட் சைடு பார்க்குறது வந்து நதி, ரைட் சைடு அந்த சைடு பார்க்குறீங்களா அது ஃபுல்லாக கடல். ஸோ நதியும் கடலும் கலக்கிற ஒரு இடம் தான், அதுக்கு நடுவில் இந்த பாலம். ஸோ இங்கேருந்து பார்க்குற அந்த வியூ செம்மையாக இருக்குங்க. ஹாய் வாங்க. அப்பா ஓகே, ஹாய். ஓகே, அப்படியே இந்த லிஃப்ட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அந்த ஆறை வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருந்து இந்த வியூ நம்ம பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வியூ பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. சூரியன் வந்து நல்லா அழகாக மறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா, அப்படியே எல்லோ கலரில் தெரியுது பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் மேகமாக இருந்தது, அதனால் நமக்கு சரியாக தெரியல. இல்லைன்னா இங்கேருந்து சூரியன் மறையிறத நல்லா அழகாக பார்க்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள், அப்படியே போட்லாம் போகுதா, செம்மையாக இருக்குது. ஓகே, அதே போல் இந்த சைடு ஒரு வழி இருக்குது, அங்கே போய் நம்ம பார்ப்போம். ஓ மை காட், ஸோ பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக வந்து கடல், அப்படியே வாவ், ஃபுல்லாக கடல் வியூ நல்லா தெரியுது பாருங்கள். அருமையான வியூங்க, சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்கள், இப்போ இது வந்து நதி, அப்படியே வந்து நதியும் கடலும் கலக்குது பாருங்கள். அப்படியே அந்த கடலை பார்த்த மேனிக்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா நல்லா ஜிலிஜின்னு காற்று வரும். ஸோ தெலங்கானா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாலத்தில் வந்து பாருங்கள். வெறும் 15 வெள்ளி தான் டிக்கெட். ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இப்போ வந்துருக்கிற நேரம் வந்து 6 மணி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இன்னும் பகலில் வந்தீங்கன்னா இன்னும் நல்லா வெளிச்சமாக பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஓகே, அடுத்து வந்து நம்ம ஒரு கடற்கரைக்கு போவோம், பக்கத்தில் மியாமி கடற்கரை. அதே போல் தெலங்கானாவில் இருக்கிற ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இது, மாயாங் மால். நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும், பெரிய மால் போகணுன்னா இந்த மாலுக்கு நீங்கள் வரலாம், பக்கத்துலேயே சோஃபா இருக்குது. அதே போல் தெலங்கானாவில் நான் அதிகமாக பார்க்குறேன் 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் கண்டிப்பாக இருக்குது. இங்கிலீஷ், மலாய், சைனீஸ், அப்புறம் வந்து தமிழ். இது 5 லாங்குவேஜ் இருக்குது பாருங்கள். ஓகே நம்பிலே, நம்ம மேலே பாலத்தை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. திரும்ப அடுத்து பக்கத்தில் உள்ள கடற்கரைக்கு போகலாமா? வாங்க போகலாம். இங்கேருந்து நம்ம இப்போ கிராப் புக் பண்ணி போக போகிறோம். நதிக்கு மேலே அழகாக வந்து ஒரு பாலம், அப்படியே பார்க்கும்போது நம்ம ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் மாதிரி இருக்குது. ஓகே, டாக்ஸி வந்துடுச்சு, வாங்க போவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலத்துக்கு பக்கத்துலேயே ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும், அந்த தூரத்தில் இருக்கிற அந்த கடற்கரைக்கு வந்திருக்கோம். அழகாக வந்து மக்கள் வந்து இங்கே ஈவினிங் டயத்தில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. வாங்க அந்த கடல்கிட்ட போய் அப்படியே சுற்றி பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், அழகாக பசங்க வந்து நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. பாருங்கள், நல்லா சின்ன பசங்கள்லாம் நல்லா ஜாலியாக குளிக்கிறாங்க. அதான் கீழே இறங்கி நீங்கள் போய் நடந்து போய் அப்படியே சுற்றி பார்க்கலாம். அப்படியே இங்கே உட்காந்து கடற்கரையை ரசிக்கலாம். அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறதுலாம் மலாய் மக்களுடைய கிராமங்கள். அது தெலங்கானாவில் அதிகபட்சமாக மலாய் மக்கள் இருக்காங்க, அவங்களுடைய கிராமம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே நடந்து வந்தோம் ரொம்ப தூரம் வாக்கிங்கு. இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து ஃபேமிலியாக எல்லா மக்களுமே இருக்காங்க. நல்லா பெரிய ஒரு லாங் பீச்சாக இருக்குது பாருங்கள், மெயின் ரோடுக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது. அதே போல் இந்த ரோடை கிராஸ் பண்ணி அங்கிட்டு பார்க்கும்போது அந்த கிராமம் இருக்கு இல்லையா, அந்த கிராமத்துடைய ரோடு அந்த சைடு அப்படியே வந்துடுது. ஓகே, வாங்க அப்படியே இப்போ கடற்கரையை ஒட்டியே நடந்து போவோம். இப்போ தான் கடற்கரை மண் வந்துருச்சு. அந்த சைடு ஃபுல்லாக வந்து பாறை போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு தான் வந்து மக்கள் நடக்கிறாங்க. குறிப்பாக இந்த பக்கத்தில் உள்ள கிராம மக்கள் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தெலங்கானா கடற்கரைக்கு நம்ம வந்தாச்சு. பாருங்கள், பசங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஃபுல்லாக வந்து நிறையா ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. ஓகே, கொஞ்ச நேரம் அலையை பார்த்து ரசிப்போமா? இங்கே மண் வந்து ஈரமாக இருக்குது, அதனால் நம்ம கீழே உட்கார முடியாது. அங்கே மேலே வந்து நல்லா காஞ்ச மண்ணாக இருக்குது, அங்கே உட்காரலாம். உங்களுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது கடல் தெரியாது. ஸோ அதனால் இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். தெலங்கானா வந்து ஒரு அழகிய ஊர் மக்களே. ஃபுல்லாக வந்து சுற்றி கடற்கரை தான், தெலங்கானா சுற்றி கடற்கரை தான். இந்த மாதிரி வந்து தெலங்கானா வந்து நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது. நாம் இப்போ பார்த்தது எல்லாமே வந்து சுற்றுலா நீங்கள் வர்றீங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்தோம். Hai kawan. Apa kabar? Itu. Saya YouTube. Oh, Ashraf. Subscribe. Cari lalu Ashraf. Saya cakap bahasa Tamil.
3K view. Ini kampung nama apa? Peratakya. Oh. Peratakya. Batam Mia. Batam Mia. Oh. Pandai Mia. Cakap apa nama? Nama Akil. Akil. பேர் வந்து Akil. 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 Apa nama? Hadi. Hadi. Adif. Hadif. Hazim. ஓகே சும்மா mana dulu itu belakang kampung எல்லாம் அந்த கிராமத்தில் பின்னாடி உள்ள நண்பர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து உட்காந்து கடற்கரை ரசிக்கிறாங்க. ஸோ அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனவ கிராமம். ஸோ அதனால் வந்து கடலுக்கு பக்கத்துலேயே வந்து மீன் பிடிக்க ரசிக்க நல்லா இருக்காங்க. அட ஸ்கோலா சினி அட ஸ்கோலா ஓ Sekolah dalam bahasa Tamil. ஓ பள்ளிக்கூடம் Pallikuram. ஆ Pallikuram cuti esok. ஓகே ஸ்கூலுக்கு என்ன தமிழில் கேட்டாங்க? பள்ளிக்கூடம். ஸ்கோலா பள்ளிக்கூடம் தமிழில். ஓகே itu apa sini fishing saja. Oke, Pak. Mandi boleh. Oke, kawan. Okey. Saya boleh ya? Oke. Oke. Thank you. Oke, bye. Assalamualaikum. Waalaikumsalam. Sekejap. Ya. Gambar dulu. Ah, Okey, gambar Selfie tak? ஓகே சும்மா ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். சின்ன வயசில் சாப்பிட்டது நம்ம ஒரு கோன் ஐஸ். அதான் சத்து கோன் ஐஸ் சரிங்களா? சின்னதாக அழகாக வந்து சூப்பராக பெட்டியில் வச்சு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. கோன் ஐஸ் 2 வெள்ளி மட்டும்தான். ஓகே சூப்பர். ஓகே வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா? 2 வெள்ளி. நல்லா இருக்கு. எல்லா ஃப்ளேவரும் கலந்துருக்காங்க. சாக்லேட், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, அப்புறம் வந்து இது என்னது பட்டர் காட்ச் எல்லாம் கலந்துருக்காங்க. அதாவது நமக்கு மலாய் வந்து கொஞ்சம் தான் மக்களுக்கு தெரியும். இன்னும் நல்லா கற்றுக்கணும். நல்லா கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் மலா மக்களோட பேசி நல்லா அழகாக வந்து அவங்களுடைய அந்த கலாச்சாரங்கள்லாம் போயிட்டு நம்ம இன்னும் டீட்டெயிலாக வீடியோ எடுக்கலாம். மலாய் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன். 100% கற்றுக்கணும். ஓகே, தெலங்கானு டூரிஸ்ட் பிளேஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவுடைய முடிவுக்கு நம்ம வந்தாச்சு. ஏன்னா இதுக்கு மேலே இருட்டாயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலேசியா ஃபுல்லாக சுற்றி ரவுண்ட் அடிக்க போகிறோம். அதான் நம்மளுடைய பிளானு. எல்லா ஊரும், எல்லா டிஸ்ட்ரிக்கும், எல்லா மாவட்டங்களும், எல்லா கிராமமும் சென்று வீடியோ போடுவோம். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.